வாடகைக்கு விடப்படும். என்னப்பா தனியா உட்காந்துக்கிற எங்கேயும் போலியா? நீதான் ஒரு ஜோடியை எடுத்துக்கொண்டு வந்து கூட ஜோடியா உட்காந்துக்கிறான். கொழுப்பு தேடி இருந்தாளுங்க. நீ தானே தனியா உட்காந்துருக்கிறன்னு சொன்ன, அதனாலதான் சொன்னான். சரி அது கிடக்கட்டும். போர்டுல என்ன எழுதிங்கிறான்? என் மேல் வீடு வாடகைக்கு விட்டேன், அவன் வாடகை சரியா தரல, அதனால அவனை உடனே காலி பண்ணிட்டேன். கால் பண்ணிட்டியா? அதுக்கு தான் வாடகைக்கு விடப்படும்னு போர்டு எழுதியிருக்கேன், பாத்துக்கோங்க. வாடகைக்கு எதனா ஆள் புடிச்சுன்னு வந்தா எனக்கு எதனா கிடைக்குமா? நல்ல ஆளா வாடகை அதிகமா குடுக்குற ஆளை புடிச்சிட்டு வா, உனக்கு நான் நிறைய காசு தரேன். எவ்வளவு வாடகை? வாடகை 8000 ரூபாய், அட்வான்ஸ் 50,000. 8000 வாடகைலாம் ரொம்ப ஓவர்பா, கம்மி பண்ணு. அப்போ உனக்கு கமிஷன் காசு கிடையாது, பரவாயில்லையா? அட கப்பம் பூச்சுவாயா. சரி சரி, நான் ஆளை புடிச்சுன்னு வரேன், நீ இங்கே இரு. நான் இங்கதான் இருப்பேன், நீ முதல்ல ஆளை புடிச்சிட்டு வா போ. சரி வாடி, யாராவது வராங்களா பாக்கலாம். 8000 ரூபாய் வாடகைக்கு ஆளை புடிச்சிட்டு வருவானோ? எப்ப ஆளு வந்தாங்களா இல்லையா? இன்னும் ஒருத்தரும் இல்லடா, போர்டு இப்பதான் எழுதி இருக்கிறான். நீ போர்டு இங்க வச்சிருந்தா எப்படியா? கழுத்துல மாட்டிட்டு போன ஆள் வருவாங்களா? அதுவும் கரெக்ட் தான், 2 பேரு ஆளை கூட்டு வரணும்னு போயிருக்காங்க, வரட்டும் இரு. எவ்வளவு வாடகை சொல்லிக்கிறா? நான் 8000 ரூபாய் சொல்லியிருக்கேன், இதுல வேற அவங்களுக்கு கமிஷன் வேற கொடுக்கணுமா? 4000 ரூபாய் குத்துருந்தா அதுக்கே தராம போனாங்க, இப்ப 8000 ரூபாவா? வரட்டும் இருடா, அவங்க வந்த பிறகு பேசிக்கலாம். ஏங்க இந்த வீட்டுல கேட்கலாங்க. ஏன்னா வீடு எதுக்கு வாடகை கிடைக்குமா? போட வர கையில வச்சிருக்கேன், டைட்டா கேக்குறேன், இதெல்லாம் என்ன நியாயமா உனக்கு? யோ, வாடகைக்கு வீடு கேட்டோம், இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்ல, இல்லன்னா இல்லன்னு சொல்ல, அதுக்கு போர்டு வச்சுங்கிறா. எப்பா போட பாருப்பா, போட பார்க்காம பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் நம்ம தான் முன்ன பின்ன போர்டு பார்த்தது இல்லையா? போர்டு பார்த்தேன்னு கேட்கலாம். ஏங்க நாங்க போர்டு எல்லாம் பாத்துருக்கோங்க, வாடகைக்கு வீடு இருக்கா இல்லையா? டேய் என்னடா இது, அவங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏமா போர்டு பாருமா. வாய வச்சிருவோம் பாத்துக்கோ. போர்டு நேரத்துக்கு எங்க பாக்க சொல்ற, வீடு வாடிக்குதா இல்லையா? அதுதான் போர்டு போடுதுனாயா? முன்னாடி போர்டுல போட்டுக்குதுன்றாங்க. அதான் ஏதோ கிறுக்கி வச்சுக்கிறாங்க. கிறுக்கி வைக்கலங்க, எழுதி வச்சிருக்கான், நல்லா படிங்க பாருங்க. ஏங்க என்ன போட்டுக்கிறாங்க? குண்டு பொம்பளைக்கு வீடு வாடகை தர முடியாதுன்னு போட்டுக்கிறாங்க. என்னது? ஏமா ஏமா என்னம்மா டப்பு டப்புன்னு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற, இதுல என்ன எழுதிருக்கு படிமா, நல்லா பாருமா. அப்போ உனக்கு படிக்க தெரியல, ஏதோ கோத்து விட்டுட்டியா? தம்பி கொஞ்சம் வாயா. நாக்கா இங்க வாப்பா, இதுல என்ன போட்டுக்குன்னு படிப்பா. அம்மா தாயே பிச்சை போடுமா. அடியே இவனுக்கு பிச்சைக்காரனுங்க பலிக்குதுடி, போர்ட்ல எழுதி வச்சு பிச்சை கேக்குறானுங்க. அப்படியா கதை? ஏய் பிச்சைக்காரனா நீங்க? ஏமா யார பிச்சைக்காரன்றதா? எடுக்கிறது பிச்சை, நாக்கு அடிக்கிறது பத்தியா மௌன? ஏய் அவ்வளவுதான். டேய் ஒழுங்கா சொல்றா, இதுல என்னடா போட்டு பாருவாங்க. அம்மா தாயே பிச்சை போடுமா. அவன் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கான், நீ தான் திரும்ப எங்களை கிண்டல் பண்றியா? டேய் இது அப்படியாட போட்டிருக்கு, கரெக்டா வாட்ச் பார்த்து சொல்றா, நல்லா பாடுறா. ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க. என்னையா மாத்தி சொல்றான்? டேய் இங்க வாடா. நான் சாமியா, தர்மம் பண்ணுங்க சாமி. ஏய் அது பிச்சைக்காரன் போட்டுலடியா, இவன் தான் பிச்சைக்காரன். ஏய் பிச்சைக்காரனா நீ? அம்மா தாயே தர்மம் போடுமா. ஏய் போடா, மூஞ்சி மேல குத்த போடா. என்னடா பாக்குற, போடா. அம்மா தாயே. ஏமா உங்களுக்கும் படிக்க தெரியாது, அந்த பிச்சைக்காரனுக்கும் படிக்க தெரியாது, எனக்குமா நீங்க? யோ அப்ப நீ சொல்ல வேண்டியதானே, அதுல என்ன போட்டுருக்குது? நல்லா பாரு, வாடகைக்கு விடப்படும் பாரு. இந்த போர்டு நாங்க வாடி கத்த மாதிரி காங்காச்சாவை ஏத முடியும். போடா சொப்பு வாயா. சொப்பு வாயாவா? ஏய் மகனே, என் வாய் அப்படியா இருக்கு, சொப்பு வாயாவா? இது பொம்மை வாயான்றாங்க, உன்னை சொப்பாத சொல்றது தப்பே இல்லை. ஏய் என்னடா புள்ள நீ? இங்க பாருங்க, வீடு வாடகைக்கு இருக்கா இல்லையா அத மாதிரி சொல்லுங்க. ஏமா அதாம இங்க போட்டிருக்க, நல்லா வடிச்சு பாருமா, வாடகைக்கு விடப்படும், படிச்சு பாருமா. நல்லா நல்ல வீடுபா, 8000 ரூபாய் தான் வாடகை, ஆனா குழு குழுன்னு காத்து வரும். சரிண்ணா இதோ வர்றாங்க, வாங்க 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 வாங்க. தபார் நல்ல ஆளு, பேங்க் மேனேஜர். அதெல்லாம் இல்லப்பா. பேங்க் மேனேஜரா? எந்த பேங்க்ல? கேஎஃப்சில சிக்கன் தான் இருக்கு, பேங்க் கூடவா இருக்கு? எவன் சொன்னாங்க? இவர் மிரட்டுறாரு. ஏம்பா மெட்டாதப்பா. நான் ஏன் மிரட்ட போறேன்? வாடகைலாம் கரெக்டா கொடுப்பியா? நடி வாடகைன்றாங்க. யோ என்ன வாடகை? ஏன் வீடு வாடகை, அதுக்குதான் ஆளை கூட்டு வந்திருக்காங்க. அப்ப நாங்க கேட்டு இருந்தோமே வீடு வாடகைக்கு வேணும்னு, அப்ப சொல்ல வேண்டியது தானே? எத்தனை வாயா உங்களுக்கு போட காமிக்கிறது? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நல்லா பாடியாங்க. யோ உன் வாயில நான் கொள்கிட்ட தின்று இருந்த வீடு வாடகை இருக்குன்னு சொன்னா என்ன வாய் நோவுதே? ஏமா
வாடிக்கு ஆள் நான் கூப்பிட்டு வந்தாச்சு இப்ப என்ன ஓன் பேசிக்கிறேன்? யோ உங்களுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டியா இந்த ஆள் ஒண்ணுமே சொல்ல. யோ நான் காமிச்சேயா, நீ தான் என் பார்த்து காக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வீடு வாடகை எங்களுக்கு கொடு. ஏய் நாங்க எப்போ பேசிட்டு போயிட்டேன். எப்பா ஒரு ஐடியா நியாயம். என்னடா சொல்ல போற, என்ன விஷயம்? எப்பா இந்த கூட 4 செட்ட கம்பெனி நல்லா இங்க குடித்தாங்கல்ல. கரெக்டா, இப்ப என் மகங்கிறது இப்பத்தாண்ட நிரூபிச்ச. ரொம்ப பேசுறது வேறு. ஓ உங்களை திட்டு விட்டு சேர்த்துக்கோ. அதான் நான் பாத்துக்கிறேன்டா. இந்த பார்ப்பா, அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் இது, உங்களுக்கு தான் இல்ல. நீங்க கிளம்புங்கப்பா. என்ன இப்படி சொல்றாங்க? யோ என்னையா மாத்தி மாத்தி பேசுறா? யோ மாத்திலாம் ஒண்ணும் பேசலையா, உங்களுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்கயா. பாத்தியாண்டி அந்த கீழ்பிடி வாயா அப்படியே மாத்தி மாத்தி பேசுறான். இதெல்லாம் நல்லா இல்ல. நல்லா இல்லன்னா புதுசா வாங்கிக்கா, எதுக்கு பேசுற? கொழுப்பு அதிகமாகுதுடா, உனக்கு எப்படி வாடகைக்கு சேர்த்துற நான் பாக்குறேன். ஏ போடா, பாத்துக்கடா. அதுதான் அவங்க வந்துட்டாங்களா என்ன? போடா. இந்த வீடு கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ்ப்பா. பொம்மை குஞ்சா இருந்தாலும் நல்ல மனசுக்கு இதுப்பா உனக்கு. உங்களை நம்பி வந்தேன், இப்படி பண்ணிட்டீங்க. சரி விடுங்க, வேற வீடு பாத்துக்கிறேன். தம்பி 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 போயா, அவங்க கிடக்குறாங்க, விடுங்க. ஆமா, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க 2 பேர் தாங்க, வேற யாரும் இல்ல. 2 பேரும் 10 பேருக்கு சமமா இருப்பீங்க போல இருக்கா? கோயில் பத்தியா அடகம்னு இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்க இழைச்சிருவோம். யோ கஷ்டப்பட்டு ஆளை கூப்பிட்டு வந்தா தெத்தி விட்டுல நீ நல்லா இருப்பியா நீ? யோ நீ கூட்டு வந்த ஆளை சேர்த்தா நான் உனக்கு கமிஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு கமிஷன் கொடுக்க தேவையில்லைல. பருப்பு வாயா எப்படிலாம் யோசிக்கிறான் பாரு. இந்த பாருங்க, 50,000 ரூபாய் அட்வான்ஸ், 8,000 ரூபாய் வாடகை. என்ன சொல்றீங்க? 50,000 அட்வான்ஸ், 8,000 வாடகையா? ஆமா, அதுக்கு என்ன இப்படி வாயை பொழக்கிறீங்க? அடம் கொய்யால இவ்வளவு அட்வான்ஸ் இவ்வளவு வாடகை கேட்டா எங்க வருது? அப்போ வாடகை நீங்க எவ்வளவு ரேட்டுக்கு எதிர்பார்க்கறீங்க? 5,000 ரூபாய் அட்வான்ஸ், 500 ரூபாய் வாடகை, அவ்வளவுதான் எங்களால தர முடியும். 5,000 ரூபாய் அட்வான்ஸ், 500 ரூபாய் வாடகையா? இது என்னது? மாட்டினாடா டே கீழ்பிடி மூக்கா. ஓ கம்மன் இல்லையா? ஏமா இன்னும் 500 ரூபாய் வாடகை, 5,000 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கிறா? அவ்வளவுதானே எங்களால கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னா இது வாடகை வெடி இல்ல. என்கிட்ட போய் பிளாட் போய் தங்கு போ. ஐயோ என்ன வீடு தர மாட்டாங்க? ஒரு 600 ரூபாய் தர வாங்கிக்கியா. வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா வந்து குடத்தில் விட்டு போய் வீடு ஆகுற ஆளுகளை பாரு. நான் இந்த அச்சிட்டாக்கு மூஞ்சி இப்படி கத்துதியா? வாடி போல வேற வீடு எங்கன்னா பாக்கலாம். வந்து எல்லாத்தையும் கெடுத்துச்சு பாரு, ஆளுகளை பாரு. ஏன்பா நீ அந்த ஆளை போய் கூட்டு வாப்பா, போப்பா. கூப்பிட்டு வராங்க, அவனை எப்படி எப்படியோ சொல்லி கூப்பிட்டு வந்தா தைச்சு விட்டான். இப்ப போய் கூப்பிட்டா வருவான் அவன்? ப்ளீஸ்பா கூட்டு வாப்பா, அந்த ஆளை வாடகைக்கு வச்சுக்கலாம், போப்பா. ஏய் எனக்கு கமிஷனே எழுது பரவாயில்ல, ஆனா உங்ககிட்ட பேய்க்குதுன்னு ஊரு பூரா சொல்ல போறேன். வாடி போலாம். என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாங்க? என்ன ஒன்னாடுதான்டா, அப்பயே அவங்களுக்கு வாடகை கொடுத்துப்பேன். கமிஷன் மிச்சம் சொல்லிதான்டா நீ சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாமே போச்சு. இப்படி அவனு எனக்கு என்ன தெரியும்? அவன் வேற ஊரு புள்ள பேய் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் போல இருக்க. எப்பா எப்பா அங்க போய் 2 பேர் வர்றாங்க. ஏன் ஓடி ஆடுறீங்க? இருக்குது. என்ன இருக்குது? கால் இருக்குது. என்னமோ சொல்றீங்க, ஒண்ணும் புரியல. ஏன் ஓடி வந்தீங்க? இந்த வீட்டுல பேய்க்குதாமே, ஊர் ஃபுல்லா பேச்சு, அதனாலதான் நாங்க இந்த பக்கம் ஓடுறோம். ஏம்பா அதெல்லாம் நம்பாதீங்கப்பா, பொய்ப்பாது. மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்கப்பா. ஐயோ அது எப்படி நம்பாம இருக்க முடியும்? போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு சீல் வைக்க போறாங்க. வீட்டுக்கு சீலா? என்ன சொல்லிட்டு போறாங்க? புரியலையப்பா. இப்ப அங்க போறேன். ஐயோ கூட்டமா வர்றாங்கடா, கூட்டமா வர்றாங்கடா. ஓட 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 ஓட.